இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு என்பது மிகப்பெரிய உன்னதமான ஒரு அருள் அடையாளம் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ளவும், நம் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாம் வாழ்ந்து காட்டவும் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன். அருமையான குரல் வானிலிருந்து எதிரொலிக்க மக்கள் அனைவரும் மலைத்து போய் நிற்கிறார்கள். இதோ கடவுளின் மகன் நம்மிடையே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஞானஸ்ஞானம் பெறுகிற பொழுது, திருமுழுக்கு பெறுகிற பொழுது இதே குரல் விண்ணிலிருந்து ஒலிக்கிறது. இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள் என்று சொல்லி நாம் குழந்தைகளாய் திருமுழுக்கு பெற்ற பொழுது கடவுள் இதே வார்த்தைகளை சொல்லித்தான் நம்மை கொண்டாடினார். இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரிலே நான் பூரிப்படைகிறேன், இவளிலே நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து பெருமைப்பட்டார் கடவுள். தொடர்ந்து இறைவன் நம்மை பார்த்து, நம் வாழ்வை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு இதோ என் மகன், இதோ என் மகள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்மை கொண்டாடுகிற அளவுக்கு நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க இன்றைய நாள் அழைக்கிறது. இயேசுவை பார்த்து இதோ என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன அதே இறைவன் தாபோர் மலையிலே இதோ என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். திரும்பவும் இதோ என் மகனை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே நாம் இறைவன் திரும்பவும் நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு, நம் வாழ்வின் நிலைகளை பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 1 முதல் 14 வரையிலே அருமையாக நாம் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். அதிலே குறிப்பாக 2வது வார்த்தையிலே, பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று புனித பவுலடிகளார் கேட்கிறார். அப்படியானால் நாம் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே அவரோடு சேர்ந்து அறையப்பட்டிருக்கிறோம். நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் வாழ இந்த திருமுழுக்கு நமக்கு ஒரு அருமையான அபிஷேகத்தை தந்திருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறார். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள், இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகள், உரிமையோடு அப்பா தந்தையே என்று அழைக்க தகுதியுடைய பிள்ளைகள். ஆம், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 9, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று புனித பேதுரு நம்முடைய உயரிய உன்னதமான நிலைமையை சுட்டிக்காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கு அவருடைய பணி வாழ்விற்கான தொடக்கமாய் அமைகிறது. அதேபோல நம்முடைய திருமுழுக்கு நமது புனித வாழ்விற்கான தொடக்கமாய் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தையாயிருக்கும் முதலே அந்த புனித வாழ்விற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த புனித வாழ்விலே படிப்படியாய் முன்னேற இந்த திருமுழுக்கே நமக்கு துவக்கமாய் அமைகிறது. இறைவனை நோக்கிய பயணத்திலே அபிஷேகம் செய்து அனுப்பி வைக்கிறது. இதோ உலகிற்கு சென்று இந்த புனிதத்தை, இந்த இறைத்தன்மையை, இந்த கடவுளின் சாயலை அனைவருக்கும் கொடு என்று சொல்லி நம் கையிலே குழந்தையாயிருந்த பொழுது, ஞானஸ்ஞானம் பெற்ற பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது குருவானவர் ஒரு எரிகிற மெழுகுதிரியை கொடுத்து சொன்னார், இதோ கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள் என்று.
ஆம், கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற பிள்ளைகளாய், செல்லுகிற வழியெல்லாம் இயேசுவுடைய ஒளியை தாங்கிச் செல்லுகிற பிள்ளைகளாய், இயேசுவுடைய பிரகாசமாய் நம்முடைய வாழ்விலே நாம் பிரகாசிக்க வேண்டும், ஒளிமயமாய் விளங்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இறைவன் நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அளவுக்கு நம் வாழ்வு அமைய வேண்டும். நம் ஞானஸ்ஞானத்தின், நம்முடைய திருமுழுக்கின் உன்னதமான உயரிய நிலைமையை உணர்ந்தவர்களாய், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ஒளியை தாங்கிச் செல்லுகிறவர்களாய் வாழ முற்படுவோம். ஆம், நம் வாழ்வின் வழியாக இயேசுவுடைய ஒளியை அடுத்தவருக்கு பகிர்ந்தளிப்போம். பொருள்களுக்கும் பணத்திற்கும் கேளிக்கைகளுக்கும் முதலிடம் கொடுத்து இறைவனை ஓரங்கட்டுகிற நிலைமைகளிலிருந்து நாம் திரும்ப மீண்டு வருவோம். இறைவனை முதலிடமாய் மையமாய் வைத்து நம் வாழ்வை வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எது வந்தாலும் இறைவனின் இடத்தை நிரப்ப முடியாது. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.